ராசிக்கார நண்பர்களே, ரொம்ப நாட்களாக மன கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு, உடல் ரீதியான உபாதைகளில் இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவான, ஒரு மனதைரியமான, உடல் ஆரோக்கியமான வாழ்க்கை நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஸோ கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 அந்த பாதத்தில் தான் இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக ஏங்கி தவித்த சில விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகள்லாம் நற்பெயர்கள் உண்டாகும். அதே போல் சில முக்கியமான தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் உங்களோட தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கீழே கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருவோம். பொறுமையாகவே நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. பிஸியாக இருக்குது, இல்லை லைன் எடுக்கலை, இல்லை வாட்ஸ்அப்பில் என்ன ரிப்ளை வரலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான, உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு யோகமான மாதமாகவும், இந்த சூரியனுடைய ராசியின் பாதையில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த விஷயங்கள் இருக்குதுங்க. இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வரப்போகிற உங்களுடைய நிலைமை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒளியை நோக்கி பிரயாணிக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கி உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது, எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாகும். எதிர்ப்பு விரோதம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அப்படி தவிடுபடியாகி சரியாகும். அதேமாதிரி இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள், இழுபறியாக இருந்த வழக்கு, அதே மாதிரி உங்களுடைய பக்கத்து நிலத்தில் இருக்கிற சண்டை, நீங்கள் வந்து கேஸே போகல சார், பக்கத்தில் அளக்குறாங்க, ஆனால் அதில் சின்ன சின்ன சண்டைகளாக இருக்குன்னா அந்த சண்டைகள் எல்லாமே சரியாகும். நிலத்தினால் உங்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி நகையினால் உங்களுக்கு லாபம் உண்டு. அதாவது பவுன், பொண்ணு, நிலம், இதனால் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உடலில் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், எல்லா பாதிப்புகளுமே இனிமேல் சரியாகும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வந்து ஏற்படும். ஏற்கனவே வந்து மனைவியோட வீட்டிலே இருந்த பெண்கள் வந்து மறுபடியும் கணவன் வீட்டுக்கு சேருவீங்க. கணவனோட மறுபடியும் சேர்ந்துருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் வந்து பெருக போகுது. அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஒரு இடத்துல நீங்கள் போய் புதுசாக ஒரு இடம் வாங்குவீங்க, இல்லை ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகை போய்ட்டு வருவீங்க, இல்லைனா புது வீடு வாங்குவீங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஒரு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. தொழிலில் இப்போ லாபம் வந்து நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு லாபம் வந்து உண்டாகணும். ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய சகாய செவ்வாய் மாதம், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் முன்னாடி சொல்லணும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு செவ்வாயினுடைய முழுமையான ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ நீங்கள் வந்து துணிச்சல் வந்து உங்களுக்கு அதிகமாகும். எந்த இடத்துக்கு போனாலும் துணிச்சல் அதிகமாகும். ஒரு இடத்துல போய் நீங்கள் பம்பிட்டு இருக்கிற இடத்துல உங்களோட மதிப்பு வேறு மாதிரி இருக்கும். துணிஞ்சு நிற்கிற இடத்துல உங்களோட மதிப்பு வேறு மாதிரி இருக்கும். ஸோ தெனாவெட்டா நிற்கிறது வேறு, துணிஞ்சு நிற்கிறது வேறு. இந்த ராசிக்காரர்கள் எப்பவுமே கொஞ்சம் தெனாவெட்டாவும் அதிகமாக இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் துணிஞ்சு நின்னீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் வந்து தவிச்சதே எதுக்கு? ரொம்ப நாளாக இப்போ இந்த ராசிக்காரெலாம் கமெண்ட் செக்ஷனில் திட்டுருப்பாங்க. ஏன்டா என்னடா சொல்கிறீங்க, உங்களாம் அப்படி அடிக்கிண்டா இப்படி அடிக்கிண்டாமாங்க, எத்தனை நாளாக தெரியுமா கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிம்பீங்க. சார், உங்களை கஷ்டப்பட்டதில் உங்களை தப்பே யாரும் சொல்ல கிடையாது. உங்களை வந்து எதுவுமே சொல்ல கிடையாது. எல்லோரும் கஷ்டப்பட்டவங்க தான். உங்களுக்கு கஷ்டப்படுவதற்கான காலம் இது அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க, எத்தனை வருடங்களா பிறந்ததுலேருந்து அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சார், உங்களுக்கு பழைய காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலம் உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருந்திருக்குங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை விட பழைய காலத்தில் நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க. அதை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் நீங்கள் இதை சகிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற விதின்னு தான் சொல்கிறோம். ஸோ இது சரியாகும், நீங்கள் போய் 1 லட்ச ரூபா பணத்தை கட்டுங்க, 50,000 பணத்தை கட்டுங்க அப்படின்னு யாரும் சொல்ல கிடையாதுங்க. நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்தால் தான் விதியின் பால் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கடவுளை வழிபட்டால் சின்ன பிரச்சனைகள் தள்ளி போகுமே தவிர மற்றபடி எல்லாமே நன்மையாக தான் நடக்கும். ஸோ அதனால் கவலை இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். செல்வாக்கு உயரும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சரியாகும். நிலைமை வந்து ஓரளவு கட்டுக்குள்ளே அடங்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே வெளியேறி நன்மைகளாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹெட்டோ, இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை ஒரு தொழிலில் நீங்கள் வந்து மேல் இடத்துல இருக்கீங்க, அரசியலில் நீங்கள் வந்து மேல் இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதரவுகள் அதிகரிக்குங்க. சிலருக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதேமாதிரி தேர்தலில் கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். அதேமாதிரி இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனோட சஞ்சாரம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் வந்து ஓரடி விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பெயரை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்து எதிர்பாலினத்தவர் ஈர்க்கக்கூடியவர். லக்ஸூரியான லைஃபு ரொம்ப நீங்கள் எதிர்பாலினத்தவர் மேலே அதிகமான ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நன்மை வர வைக்கணும் அப்படின்னா, நல்ல பேர் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் அமைதியாக இருந்தே ஆகணும். ஏன்னா எதிர்பாலினத்தவர் நீங்கள் திருமணமானவர்களாக இருக்கலாம், திருமணம் ஆகாதவர்களாக இருக்கலாம், எதிர்பாலினத்தவர் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயர் வந்து கிடைக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையோட ஆலோசனையை இந்த நேரத்தில் நல்லபடியாக கேட்டுக்கோங்க. அது உங்களோட பேரை காப்பாற்றும், உங்களோட வாழ்க்கையவே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் நீங்கள் வாழ்க்கை துணையோட
டயலாக்ஸாக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவங்க எது சொன்னாலும் கேளுங்க. அதிகமாக செலவு மட்டும் பண்ணாதீங்க. அவங்க விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக கையாண்டால் உங்களுடைய பெயர் காப்பாற்றப்படும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதம் தான். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அதே மாதிரி குடும்பத்துக்கிட்ட ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பணியிடத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். வருவாய் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. மாணவர்களுக்கு ராசிநாதனே இந்த மாணவர்களுக்கு ஒரு ராசிநாதனே வித்தியகாரனாக என்பதால் படிப்பில் அக்கறை வந்து கொஞ்சம் அதிகமாக தேவையும் படுது. அதே மாதிரி படிப்பில் முன்னேறுவதற்கு சில தடங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குங்க. படிப்பில் மட்டும் படிச்சுட்டு இருக்கிறவங்க, டிஎன்பிசி படிக்கிறீங்க, குரூப் எக்ஸாம் படிக்கிறீங்க, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாகவே இருக்கீங்க அப்படின்னாலும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. தயவு செய்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதிகாலையில் சூரிய வழிபாடு பண்ணுவதன் மூலமாக சூரியனுடைய வளம் வந்து உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். அதன் மூலமாக பல நன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. அதே போல் இந்த அஷ்டம் இந்த நாதன் அதாவது இந்த ராசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டங்களை கணிச்சு பார்க்கும்போது பங்குனி மாதத்தில் உங்களுக்கு அஷ்டமான மாதமாக தான் இருக்குதுங்க. இருந்தாலும் ராசிநாதன் புதன் வந்து சஞ்சாரம் வந்து இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த வேலை எல்லாமே வந்து வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் தான். ஒன்றும் தட்டுப்பாடெல்லாம் இல்லைங்க. படிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தொழில் வேலையெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பரவாயில்லையாக தான் இருக்குது. ஒரு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. வர வேண்டிய பணம் எல்லாமே வரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகும். வியாபாரங்களில் கலைஞர்களுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் கான்ட்ராக்டில் இருக்கீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்ஸ்லாம் சில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார் எலெக்ஷன் டைமு கான்ட்ராக்ட்லாம் தள்ளி போடுறாங்க அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எப்படி வந்துகிட்டே இருக்கும். பெண்டிங் பில்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க எல்லாமே அந்த இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அவன் வேலையை பார்க்க போயிடுவான். உங்களை யாரும் எதுக்கிறதுக்கு அளவுக்கு வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதேமாதிரி செவ்வாய் ராகவும் சஞ்சரிக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு வந்து அதிகரும். அரசியல் சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கான வழி கிடைக்குதுங்க. வழி விடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேரை கெடுத்துக்காமல் உள்ளே போனீங்க அப்படின்னா போதுமானது. ஏன்னா பேரை கெடுக்கிறது எதிர்பாலினத்தினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. துணிச்சலாக சில முடிவுகளை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி எதிரிகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலகும். அதான் ஏற்கனவே உங்களுக்கு கேட் ஓப்பன். அரசியலுக்குலாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போகலாம். அதே மாதிரி அதிகமாக செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க. அதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மாத காலத்துக்கான ஜாதகம் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஓவரால் ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட பேர், பிறந்த நேரம், பிறந்த ஊர் மட்டும் சொன்னீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்மகாரனான சனி பகவான் வந்து அந்த இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ராசியை பார்ப்பதால் எந்த ஒரு வேலையிலும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உங்களோட பேச்சிலையோ அதில் ஏதாவது விஷயத்தில் ஏதாவது பண்ணிவிட்டிங்கன்னா வேறு மாதிரி திருப்பிட்டோம். அதேமாதிரி எடுத்த கவுத்துன்னு எதையும் செஞ்சிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. இந்த நேரத்தில் சங்கடமான காலமாகவும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பாக்கிய ஸ்தானத்தில் சைவனுவான் வந்து பார்வை கிடைப்பதனால பெரியோர்களோட ஒரு ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நிதானமாக சால்வ் ஆகும் பெரியவங்கிட்டேருந்து. அதே மாதிரி எல்லாம் இந்த நேரத்தில் வந்து உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நேரம் வந்து உங்களுக்கு அமையுது. அதேமாதிரி குடும்பத்தில் நிம்மதி இருக்குதுங்க. தொழிலில் முன்னேற்றம் இருக்குது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே விலக இருக்குது. மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. குரு பார்வை வந்து சாதகமாக இருக்கிறதுனால தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடந்தேறும். எந்த வேறு வேலை வீட்டு வேலையோ ஏதாவது வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு, நகையெல்லாம் கொஞ்சம் அப்படியே பேங்க்கில் இருக்குது சார் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்டி இப்படி சரி பண்ணிட்டே வரீங்க. பெண்களுக்கு குடும்பம், வேலையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே விலகும். மனதில் நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க, செயல்பட முடியாமல் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் நல்லா செட் ஆகிக்குவீங்க. உடல் நல்லா ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு எதிர்பார்த்த மதிப்பெண் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் நல்லா படித்து அதில் வேலை செய்யுங்க. அதே மாதிரி எடுத்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியாகுங்க. ஒன்றும் உங்களை வந்து மோசமாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. பேரை காப்பாற்றிங்கிறது ஒன்று. அதே மாதிரி சாதிப்பதில் வல்லவராக இருக்கிற உங்களுக்கு சின்ன சின்ன எதிர்மறைகள், எதிரிகளோட தொல்லைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பராமரித்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாமே விலகுங்க. பகைவரால் ஏற்பட்ட தொல்லைகளும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடியும் வந்து இந்த இடத்துலேருந்து இடம் தெரியாமல் வந்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. வழக்கு விவரங்கள்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா விவகாரம்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ராசிநாதன் சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவுகள் எல்லாமே கொஞ்சம் சரி பார்த்து வச்சுக்கணும். வரவு அதிகமாகவே வரப்போகுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆடிட்டர் போட்டு கூட உங்களுடைய பிஸ்னஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும். ஞானகாரன குரு வந்து மார்ச் 17க்கு மேலே இருக்கிறதுனால
உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் வந்து இணக்கமான ஒரு நிலை வந்து ஏற்படுங்க. இப்போ உங்களை வந்து திட்டினவன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு செட் ஆகி வந்துருவாங்க. கடன் தொல்லை வந்து விலக போகுது. மனதில் சந்தோஷ நிலை வந்து உண்டாகும். அதேமாதிரி பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் எல்லாமே வந்து நினைவாகுங்க. சந்தோஷம் அதிகமாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை வந்து உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு மனதில் வந்து நிம்மதி உண்டாகும். நோய் நொடி என்ற நிலைகள் மாறும். அதனால் உங்களுக்கு கவலையே இல்லை. நோய் நொடி இல்லாமல் வாழ போகிறோம். அதனால் கவலைப்பட தேவையில்ல. மாணவர்களுக்கு தேர்வில் மதிப்பெண் வந்து கிடைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. முருகர் வழிபாடு தான் உங்களுக்கு எப்பயுமே ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. பழனி முருகர் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அங்கே போய் பழனியில் வணங்கிட்டு வாங்க. வாழ்வில் வளம் உண்டாகும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு. எல்லோரும் நன்றி நண்பர்களே.